அனைவருக்கும் வணக்கம். நான் ஷஸ்னா ஷமீல். இந்தியாவினுடைய திருப்பூரை சேர்ந்த ரிதன்யா திருமணமாகி 78 நாட்கள்ல இறந்த சம்பவத்தை பற்றி தான் பேச வந்திருக்கேன். அந்த பொண்ணு இறக்குறதுக்கு முதல்ல அவங்களுடைய அப்பாவுக்கு அனுப்பிய 7 வாய்ஸ் நோட்ஸ், அதுக்கப்புறமா அவங்களுடைய அப்பா அம்மா கொடுத்த இன்டர்வியூஸ், இதெல்லாம் பார்த்ததுக்கு பிறகு மிகப்பெரிய மனவேதனையோட தான் உங்க முன்னாடி நின்றுட்டு இருக்கேன். இது ஒரு ரிதன்யாவுடைய கதை மட்டும் இல்லை, இத மாதிரி நிறைய பெண்கள் இன்னுமே நம்ம சொசைட்டில வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. ஏப்ரல் 11 கவினுக்கும் ரிதன்யாவுக்கும் மிக பிரம்மாண்டமான முறையில திருமணம் நடந்து முடிஞ்சிருக்கு. இந்திய பண மதிப்பின்படி 2.5 கோடி செலவுல திருமணம், 300 பவுனுக்கு நகை, 70-80 லட்சத்துக்குரிய கார் மணமகனுக்கு கொடுத்திருக்காங்க. அது கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம கவினும் அவனுடைய அம்மா அப்பாவும் வாங்கியிருக்காங்க. வரதட்சணையா கொடுத்த அதே கார்ல தான் ரிதன்யா நிறைய கனவுகளோடையும் ஆசைகளோடையும் சிறுத்த முகத்தோட போற வீடியோக்கள் நம்ம சமூக வலைத்தளங்கள்ல பார்த்திருப்போம். அதுதான் அந்த பொண்ணோட கடைசி சிரிப்பாக கூட இருந்திருக்கலாம். திருமணமாகி 10 நாள்ல பிரச்சனையா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 2.5 கோடிக்கான திருமணம் போதாது, 300 பவுண்ட் நகை போதாது, 70-80 லட்சத்துக்கான கார் போதாது. என்னுடைய மகனுக்கு எவ்வளவு டிமாண்ட் தெரியுமா? அவனுக்கு நிறைய வரங்கள் வந்தது. ஒரு பொண்ணு வீட்டுல 100 கோடி கொடுக்குறேன்னு சொன்னாங்க, இன்னொரு பொண்ணு வீட்டுல ஃபேக்டரி வச்சு தாருன்னு சொன்னாங்க. அவரு பெரிய இவரு தானேன்ற மாதிரி எல்லாம் கதைச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த பொண்ணை வீட்டுக்குள்ள இருக்க கூட விட மாட்டாங்களாம், நின்னுட்டே தான் இருக்கணும். பக்கத்துல எங்கேயாவது போறேன்னா கூட நீ கார்ல போகாது, நடந்தேதான் போகணும்னு சொல்லி பச்சையா வரதட்சணை கொடுமை பண்ணிருக்காங்க. இத அந்த பொண்ணே சொல்லியிருக்கா. ஒரு குடும்ப தலைவி சரியில்லைன்னு சொன்னா அந்த வீட்டுல இப்படியான கேவலமான விஷயங்கள் நடக்கும்னு சொல்றதுக்கான மிகப்பெரிய தவறான உதாரணமா இன்னைக்கு கவினோட அம்மா இருக்காங்க. அவங்களும் ஒரு பெண் தானே, இப்படியான நிறைய கஷ்டங்களையும் சந்தர்ப்பங்களையும் கடந்துதான் வந்திருப்பாங்க. நீங்க பட்ட அதே கஷ்டத்தை உங்களுடைய மருமகளும் படணும்னு நினைக்கிறது எந்த விதத்துல நியாயம்? கவினோட அம்மா அப்பா மாதிரி நம்ம சொசைட்டில நிறைய அம்மா அப்பா இருந்துட்டு தான் இருக்காங்க. வரதட்சணை கேட்கறது, அதால கொடுமைப்படுத்துறது, இதால வந்துட்டு எத்தனையோ பெண்கள் இன்னைக்கு நாள் வரையும் பாதிக்கப்பட்டுட்டு தான் இருக்காங்க. ஆண் பிள்ளைகளை பெற்றோர்கிட்ட கேட்டுக்கொள்ள வேண்டியது ஒரே ஒரு விடயம்தான். இறைவன் உங்களுக்கு ஆண் பிள்ளைய கொடுக்கும் போதே மிகப்பெரிய பொறுப்பையும் கொடுக்கிறான். ஒரு நல்ல மகனா, சகோதரனா, கணவனா, தந்தையா மாறுறதுக்கான பேஸையே நீங்க தான் போட போறீங்க. பெண்கள் படக்கூடிய அத்தனை கஷ்டங்களையும் சொல்லி கொடுத்து வளருங்க. மாதவிடாய் காலத்துல படக்கூடிய கஷ்டங்கள், வேலை தளங்கள்ல படக்கூடிய கஷ்டங்கள், மாமியார் வீட்டுல எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, அதுக்கப்புறமா பிரசவ காலத்துல அவங்க படக்கூடிய கஷ்டங்கள் அத்தனையும் சொல்லி கொடுத்து வளருங்க. திருமணமாக முதலோ அதற்கு பிறகோ ஒரு பெண்ணோட அனுமதி இல்லாம அவளை தொடக்கூடாதுன்றத சொல்லி கொடுத்து வளருங்க. இன்னும் ஒரு கவினை பார்க்கிற அளவு எங்க மனசுல தைரியம் இல்லை. தயவு செய்து உங்கள் ஆண் பிள்ளைகளை, பெண்களை ஒரு பொருளா இல்லாம அவங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வரமா பார்க்க கற்றுக் கொடுங்க. வரதட்சணை கொடுமை ஒரு கேவலமான விடயமா இருந்தாலுமே கூட இதெல்லாம் தெரிந்த பிறகு உங்களுடைய மகளை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிருன்னு சொல்றீங்க? எனக்கு சத்தியமா புரியல. உங்களுக்கு பிடிக்காத ஒரு இடத்துல போயிட்டு நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிருப்பீங்களா? சின்ன சின்ன விஷயத்துக்கே சண்டை போடுற நம்மளுடைய சொந்த பொண்ணோட வாழ்க்கையை ஏன் இவ்வளவு ஈஸியா எடுத்துட்டு போறோம்ன்றதுதான் எனக்கு புரியல. அந்த பொண்ணோட வாய்ஸ் நோட்ல கூட அவங்க சொல்லியிருக்கிற விஷயம், அப்பா என்னை மன்னிச்சிடுங்க, இதுக்கு மேல மனதளவுலையும் உடல் அளவுலையும் அவனோட என்னால வாழ முடியாது, என்னை அவ்வளவு டோர்ச்சர் பண்றாங்க ஃபெமிலியா சேர்ந்தே. அதுக்கப்புறமா வந்துட்டு இன்னொரு திருமணத்தை கூட என்னால பண்ண முடியாது, ஒருத்தனுக்கு ஒருத்தி தான். இப்ப கூட நான் சொல்றத பொய்ன்னு நீங்க நினைக்கலாம். சத்தியமா நான் பொய் சொல்லலப்பா. என்னால நீங்க நிறைய கஷ்டப்படுறீங்க, அவமானப்படுறீங்க, உங்களை கஷ்டப்படுத்தணும்னு நான் எப்பவுமே நினைக்கல, என்னால இதுக்கு மேல முடியலைன்னு அந்த பொண்ணு அவ்வளவு உடைஞ்சு போய் பேசியிருக்க. தயவு செய்து பெற்றோர், உங்களுடைய பெண் பிள்ளைகள் இப்படியான ஒரு பிரச்சனைகளோட வாராங்கன்னு சொன்னா, பாட்டி அப்படிதான் அட்ஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க, நான் அப்படிதான் அட்ஜஸ்ட் பண்ணியிருந்தேன், நீயும் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டுன்ற வார்த்தையை மட்டும் சொல்லாதீங்க. உனக்கு பிடிக்கலையா விட்டு வீசிட்டு வா, காசு தானே திரும்ப சம்பாதிக்கலாம், எங்களுக்கு உன்னை விட எதுவுமே முக்கியம் இல்லைன்னு ஒரு வார்த்தை சொல்லி பாருங்க. அந்த வார்த்தைக்குரிய சக்தி எதுலையுமே இல்லை. ரிதன்யாவுடைய அம்மா சொன்ன விடயம், ரிதன்யா இறக்குறதுக்கு ஒரு நாள் முதல் நிறைய விடயங்களை அம்மா கிட்ட ஷேர் பண்ணிருக்காங்க. கவின் ரிதன்யாவுக்கு செய்த மிகப்பெரிய கொடுமை மேரிட்டல் ரேப். ஒரு பொண்ணை அவளுடைய விருப்பம் இல்லாம தொடவே கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கிற நம்ம
இல்லாம திருமணம்ன்ற பேர்ல அந்த பொண்ணை என்ன வேணுமோ செய்யலாம்ன்றதை எப்படி ஏற்றுக்கொள்றது? ரிதன்யாவை எவ்வளவு கொடுமைப்படுத்திருக்கான்னு சொல்லணும்னா, ஒரு பொண்ணா எனக்கே வாய் கூசுது. அவ்வளவு கேவலமா நடந்திருக்கான். உலகத்தில் உள்ள அத்தனை கெட்ட வார்த்தைகளும் இவனுக்காகவே உருவாக்கப்பட்டிருக்குன்ற அளவுக்கு கோபம் வருது. ஒரு பொண்ண 4 பேர் சேர்ந்து ரேப் பண்ணிட்டு போறதும் ஒண்ணுதான். திருமணம்ன்ற பேர்ல இவன மாதிரி நாய்கள் செய்யறதும் ஒண்ணுதான். அந்த பொண்ணு இன்னொரு விடயம் சொல்றா. அப்பா நான் வீட்டுக்கு வந்துட்டேன்னு சொன்னா நீங்க கஷ்டப்படுவீங்க. என்னால நீங்க அவமானப்பட்டதெல்லாம் போதும்னு. இத கேக்குறப்போ ஒரு மொத்த சொசைட்டியா நம்ம எல்லாருமே குற்றவாளியா இருக்கு. யாரையும் யாரும் ஜட்ஜ் பண்ணாதீங்க. நம்ம பேசக்கூடிய அந்த 4 வார்த்தைக்கு பயந்துதான் இன்னைக்கு அந்த பொண்ணு இல்ல. அப்பா அம்மாவால பொண்ணை ஏற்றுக்கொள்ள முடியல. ரிதன்யாவுடைய கதைய இன்னும் கொஞ்ச நாளையில எல்லாருமே மறந்துருவீங்க. கடைசி வரைக்கும் வலியோடையும் வேதனையோடையும் இருக்க போறது அந்த அப்பா அம்மா மட்டும்தான். ஏன் வரதட்சணை கொடுக்கணும்? எதுக்காக வரதட்சணை கொடுக்கணும்? தயவு செய்து பெண் பிள்ளைகளை பெற்றோர் வரதட்சணையை என்கரேஜ் பண்ணாதீங்க. நீங்களுமே வரதட்சணை கொடுத்தாதான் அந்த பையன் என் மகளை நல்லா பாப்பான்ற எண்ணத்தை கைவிட்டுருங்க. ஏன்னு சொன்னா அவன் உங்களுடைய மகளை மனைவியா பார்க்க போறது இல்ல, ஒரு விலை மதிப்பான பொருளாதான் பார்க்க போறான். அதுவும் நீங்க வரதட்சணையா கொடுத்த அந்த பணம் முடிகிற வரையும் தான். இறுதியா ரிதன்யா சொன்ன ஒரு விடயத்தை சொல்லியே முடிச்சு கொள்றேன். அப்பா என்னதான் கோயில் போயிட்டு பஞ்சாங்கம் பார்த்து திருமணம் முடிச்சு வச்சாலுமே வாழ்க்கை மாறாதுல்ல. எனக்கு இப்பதான் அது புரியுதுன்னு சொன்னாங்க. உண்மைதாங்க. ஜாதி பார்க்காதீங்க, மதத்தை பார்க்காதீங்க, ஸ்டேட்டஸ் பார்க்காதீங்க, ஊருல என்ன கதைக்கிறாங்களோ எதையும் கண்டுகொள்ளாதீங்க. இப்படியான ஆண் நாய்கள் இருக்கிற வர்க்கத்துல தான் நிறைய நல்ல ஆண்களும் இருக்காங்க. அவங்களெல்லாம் விட்டுட்டு இப்படியானவர்களை தான் நம்ம தேடி போயிட்டு இருக்கோம். ரிதன்யா பட்ட கஷ்டங்களை நம்ம ஈஸியா சொல்லிட்டு போயிட்டோம். ஆனா அந்த வலியும் வேதனையும் அந்த பொண்ணுக்கு மட்டும்தான் தெரியும். அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு சரியான ஜஸ்டிஸ் கிடைக்கணும்னு சொல்லி எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்றேன். நன்றி.